ஏங்க வந்த வழியிலே திரும்ப வந்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஹலோ, இப்ப நம்ம எங்க போறோம்? உண்மை சொல்லிடுறேங்க, எனக்கு இப்படி எல்லாம் வெளியே போய் பழக்கமே இல்லை. அதான் எங்க போறதுன்னே தெரியல. என்னங்க சொல்றீங்க? ஃபுல் டே ஜாலியா இருக்கணும்னா சாப்பாடு நல்லா ஒரு கட்டு கட்டிட்டு வீட்டில் தான் ரெஸ்ட் எடுப்பேன். ஏதாவது ஒரு மீட்டிங்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ். இதை தவிர எனக்கு வேற எந்த இடமும் தெரியாதுங்க. சுத்தம். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, அங்க போலாம். என்னமோ எனக்கு இந்த ஊரெல்லாம் ரொம்ப பழக்கங்கிற மாதிரியும் தினமும் நான் ஒரு இடத்துக்கு போறேங்கிற மாதிரியும் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. 4 இடத்துக்கு போற உங்களுக்கே தெரியலனா எனக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? எல்லாம் இந்த பாட்டியை சொல்லணும். இப்ப என்னங்க பண்றது? உங்க ஃப்ரெண்ட் சந்தோஷ் கிட்ட கேளுங்க. அவன் சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசுவான். அவன் வேண்டாங்க. சரி, அப்ப வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. நோ இந்த விஷயத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அப்ப நீங்க தான் ஏதாவது முடிவெடுக்கணும். எனக்கு ஒரு இடம் தெரியும். ஆனா என்னங்க நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறேன், எனக்கு ஒரு இடம் தெரியும்னு இழுக்குறீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு நீங்க எங்க போகணும்னு சொன்ன உடனே எங்க அம்மா வீடு தான் ஞாபகம் வந்துச்சு. ப்ளீஸ் எங்க அம்மா வீட்டுக்கு போலாமா? செம்ம ஐடியாங்க. அங்க போனா நிறைய சாப்பிடுவோம், ஏதாவது கிடைக்கும். அங்கேயே போலாம். எப்படி இருக்கு ஃபார்ம் ஹவுஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் what do you have? டீ, காஃபி, ஜூஸ்? ஆஹா, இல்ல எதுவும் வேண்டாம். நோ, நானே உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, முடிச்சிட்டு வாங்க, நம்ம சீக்கிரம் போலாம். ஏன் அவ்வளவு பயப்படுறீங்க? சச்சா, பயம்லாம் எதுவும் இல்ல. லேட் ஆச்சுன்னா வீட்டுல காணோன்னு தேடுவாங்க, அதான். என் கூட தானே வந்திருக்கீங்க, அதெல்லாம் சொல்லிக்கலாம். இவ்வளோ அழகான ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அதுவும் நீங்க முதல்ல இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஜூஸ் கூட கொடுக்கலனா எப்படி? சரி சரி, 1 minute கொண்டு வரேன். அதித்தி, என்னாச்சு? are you okay? என்ன பண்ணதுன்னு தெரியல. தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னமோ பண்ணுது. ஒண்ணு இல்ல, வாங்க, பக்கத்துல தான் பெட்ரூம் இருக்கு. போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே, வாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வந்துகிட்டே இருக்கு. எத்தனை தடவை ஃபோன் பண்றது?
இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு போனு சார்ஜ் போட்டு வச்சுக்கணும்ன்ற அறிவு கூட கிடையாது. என்னம்மா எல்லாத்துலயும் ஒரு அலட்சியம். நாம தான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. என்னம்மா இவ்ளோ டென்ஷனா இருக்க? அதித்திக்கு ஃபோன் பண்ணண்டி, அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. மா ஏதோ ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னியே. ஆமாண்டி, வர வழியில தற்செயலா அபிஷேக்க பாத்திருக்கா. அபிஷேக் நான் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்ததா சொன்னா. அபிஷேக் கூட்டிட்டு போனானா? ஆ, என்னம்மா சொல்ற? தற்செயலா பாத்திருக்காடி. அவ ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் இருக்கும்? அது ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப இந்நேரம் வந்திருக்கணுமே. அவன் ஏதோ ஃபார்ம் ஹவுஸ்ல வேலை இருக்கு, முடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்கான். இவளும் கூட போயிருக்கா. அதித்தி அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்துதான் எனக்கு ஃபோன் பண்ணான். போன்ல சார்ஜ் வேற இல்லன்னா, இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. அதான் கவலையா இருக்குடி. மது, உன்கிட்ட அபிஷேக் நம்பர் இருந்தா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. மா அவன் நம்பர் என்கிட்ட இல்லம்மா. என்னடி, கௌதமோட தம்பி அவன். அவன் நம்பர் இல்லன்னா என்ன அர்த்தம்? முக்கியமான நம்பர்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டாமா? என்ன பொண்ணுமா நீ? சரி இருமா, நீ டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன அபிஷேக் கூட பேசணும் அவ்வளவுதானே? இருமா, நான் போய் என் போன் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா.